குலம் காக்கும் தெய்வங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் தனலட்சுமி பொறியியல் கல்லூரி, தாம்பரம், சென்னை. குலம் காக்கும் தெய்வங்கள் நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற திருத்தலங்கள் பலவற்றை தரிசித்து வரும் நாம் இன்று தரிசிக்க உள்ள திருத்தலம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில், பிள்ளையார்பாளையம், காஞ்சிபுரம். அங்காளம்மா தாயே செங்காளம்மா, அருளாடி குறி சொல்லி வினை தீரம்மா. அங்காளம்மா தாயே செங்காளம்மா, அருளாடி குறி சொல்லி வினை தீரம்மா. அடிதண்டம் போட்டு வந்தோம் அம்மா, அடி வந்த ஏவலை துண்டாடம்மா. அடிதண்டம் போட்டு வந்தோம் அம்மா, அடி வந்த ஏவலை துண்டாடம்மா. படியாத பகை ஓட்ட பைநாகம் படமெடு. கோயில் நகரம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தின் மேற்கு எல்லையில் பிள்ளையார்பாளையம் பகுதியில் செங்குந்தர் நகர் 5 தெருவார் தோப்பில் அருளே வடிவாய் அருளாட்சி புரிகின்றார் அங்காளம்மன். படியாத பகை ஓட்ட பைநாகம் படமெடுக்க பார்வதியே நின்றாடம்மா. படியாத பகை ஓட்ட பைநாகம் படமெடுக்க பார்வதியே நின்றாடம்மா. மலையனூர் ஆலயத்திற்கு நாம் செல்லும் போது அழகான நுழைவு வாயில் அன்னை அங்காள பரமேஸ்வரி அமர்ந்த கோலத்தில் சுதை சிற்பமாக உள்ளார். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் ஆன்றோர் பெருமக்கள். அந்த வகையில் அன்னையை வணங்கி நுழைவாயில் அருகே உள்ள சூலாயுதத்தையும் வணங்கி உள்ளே சென்றால் இடதுபுறம் முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமான். வினைகளையெல்லாம் தீர்த்தருள வேண்டும் என அவரை வேண்டி பணிந்து உள்ளே சென்றால் திரௌபதி அம்மன் தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். கண்ணபிரான் துணை நிற்க பஞ்ச பாண்டவர்கள் அவர் அருகே சுதை சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளனர். இவர்களை பணிந்து தொழுது ஆலயத்தை வலம் வந்தால் சப்த கன்னிமார்கள் சிலையும் உள்ளது. மேலும் ஆலய மண்டபத்திலும் சப்த கன்னிமார்கள் சுதை சிற்பமாக உள்ளனர். அங்காளம்மா தாயே செங்காளம்மா, அருளாடி குறி சொல்லி வினை தீரம்மா. அங்காளம்மா தாயே செங்காளம்மா, அருளாடி குறி சொல்லி வினை தீரம்மா. மருளாட்டமாடி வந்தோம் அம்மா மனவாட்டம். இவர்களை வணங்கிய நாம் அரச மரத்தடியில் நாகாத்தம்மன் உள்ளார். அவரையும் தொழுது போற்றுகின்றோம். இப்போது ஆலயத்தினை வலம் வந்த பின்பு அருளின் வடிவாய் உள்ள அங்காளம்மன் சன்னதிக்கு எதிரே சயன கோலத்தில் பெரியாயி அம்மன் உள்ளார். பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை பெரியாயிடம் முறையிட்டு வேண்டுகின்றனர். மாயங்கள் செல்லாதம்மா தாயே, மாயங்கள் செல்லாதம்மா. அங்காளம்மா தாயே செங்காளம்மா, அருளாடி குறி சொல்லி வினை தீரம்மா. அங்காளம்மா தாயே செங்காளம்மா, அமாவாசை நாயகியே கண்பாரம்மா. ஆலயத்திற்குள் வலம் வந்த நாம் அன்னையின் வரலாற்றை அறிந்து கொள்வோம். சிவபெருமானுக்கு உள்ளது போலவே பிரம்மனுக்கும் 5 தலைகள் இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. தனக்கும் 5 தலைகள் இருப்பதாகவும் தானும் சிவபெருமானுக்கு சமமான வரங்களை அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகமாகின்றது. இந்த ஆணவத்தை அகற்றிட எண்ணிய பார்வதி தேவி சிவபெருமானிடம் பிரம்மனுடைய ஒரு தலையை கிள்ளி எடுத்துவிட வேண்டும் என்கிறார். ஆனால் சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டித்தார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகின்றது. முடிவில் சிவபெருமான் கோபத்துடன் பிரம்மனின் 5 தலைகளில் ஒன்றை கிள்ளி எடுத்து விடுகின்றார்.
வலியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து, கிள்ளிய தலை உன் கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும், உனக்கு வழங்கும் உணவை அந்த தலையே சாப்பிடும், பித்தனாக அலையக்கடவாய் என்று சாபமிட்டு விடுகின்றார். தனது கணவரின் இந்த நிலைக்கு காரணமான பார்வதி தேவியை பார்த்து, நீ உன் அழகை இழந்து கிழவியாக மாறி கந்தல் ஆடையை அணிந்து அலைந்து திருவாய் என சரஸ்வதி தேவி சாபமிட்டார். பிரம்மன், சரஸ்வதி ஆகியோரின் சாபத்தின்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைந்து திரிகின்றனர். இறுதியில் திருவண்ணாமலையை அடைகின்றனர். அங்குள்ள குளத்தில் மூழ்கியவுடன் பார்வதி தேவி தன்னுடைய பழைய உருவை அடைகின்றார். அங்கிருந்து மலையனூருக்கு பார்வதி தேவி புறப்பட்டார். அங்கு மலையரசன் என்னும் மன்னனின் பூங்காவனத்தில் புற்றுருவாய் பார்வதி தேவி வீற்றிருக்கின்றார். அந்த புற்றினை இடிக்க மலையரசன் முற்பட்ட போது அதிலிருந்து தோன்றிய பார்வதி, சிவனின் சாபத்தை போக்கவே நான் இங்கு வந்து தங்கியிருக்கின்றேன், தன்னை நம்பி வணங்குபவர்களுக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன் என்று கூறி மறைந்தார். பார்வதி மலையரசன் பட்டினம் என்னும் மலையனூரில் புற்றாக இருக்கின்றாள். அங்கு சென்றால் தங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என மகாவிஷ்ணு சிவபெருமானிடம் கூற, அவரும் இங்கு வந்தவுடன் பார்வதி தேவியிடம் மகாவிஷ்ணு, சுடுகாட்டில் தங்க வைத்துவிடு உன் கணவரை, பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல், கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து 3 சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள். முதல் கவளத்தை சிவபெருமான் கையில் உள்ள திருவோட்டில் போடு, அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடும். 2வது உருண்டையும் போடு, அதையும் அந்த தலை சாப்பிடட்டும். 3வது கவளத்தினை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்து விடு. உணவின் சுவையில் மயங்கிய பிரம்மனின் தலை தனது நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிடத் தொடங்கும். அப்பொழுது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் காலால் அந்த தலையை மிதித்து விடு என மகாவிஷ்ணு கூறிய ஆலோசனையின்படி பார்வதி தேவி ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை தனது காலால் மிதிக்க, இதனால் சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. உடனே அவர் ஆனந்த தாண்டவம் புரிந்து சிதம்பரம் சென்று ஸ்படிகலிங்கமாக மாறிவிடுகிறார். ஆங்கார உருவம் கொண்டதால் பார்வதி தேவி அங்காளம்மன் என்றும் ஆனந்தாயி என்றும் பெயர் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றது. அந்த வகையில் இப்பகுதியில் உள்ள நெசவாளர் பெருமக்கள் தங்களது நெசவுக்கு தேவையான பாவு தோய்வதற்காக பாவடி என்னும் இடத்தில் அன்னை அங்காள பரமேஸ்வரிக்கு ஒரு கோயில் அமைத்து தொன்று தொட்டு வழிபட்டு வருகின்றனர். இப்போது அருள் தரும் அங்காளம்மனுக்கு நடைபெறும் அபிஷேக காட்சிகளை நாம் காணலாம். 25 வருட கல்வி சேவையில் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் நாக்கின் A கிரேட் அங்கீகாரம் பெற்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அண்ணா யூனிவர்சிட்டியின் முன்னாள் பேராசிரியரான டாக்டர் VP ராமமூர்த்தி அவர்களால் நடத்தப்படும் தரமான கல்வி நிறுவனம். தகுதியுள்ள மாணவர்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப். மாணவர்கள் தேர்ந்தெடுக்க ஏராளமான பாடப்பிரிவுகள். BTech ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், BE Computer Science and Engineering, Cyber Security, BE Electronics and Communication Engineering, BE Electrical and Electronics Engineering, BE Mechanical Engineering போன்ற இளங்கலை பாடப்பிரிவுகள் மற்றும் ME CAD/CAM, MB Embedded Systems, ME Computer Science and Engineering போன்ற முதுகலை பாடப்பிரிவுகளும் உள்ளது. தொடர்புக்கு 8939873906 அல்லது 98416555959.
அங்காள ஈஸ்வரியே ஆதிபரமேஸ்வரியே அமாவாசை நாயகியே முத்துமாரியே வந்தாடும் வெனகளுக்கு ஆத்தாவும் பேர சொல்லி வாட்டந்தர வந்தோமே சக்தி காளியே மலையனூரு அங்காளம்மா எங்க மனசுக்குள்ள நின்னாடம்மா மலையனூரு அங்காளம்மா எங்க மனசுக்குள்ள நின்னாடம்மா அங்காள ஈஸ்வரியே ஆதிபரமேஸ்வரியே அமாவாசை நாயகியே முத்துமாரியே வந்தாடும் வெனகளுக்கு ஆத்தாவும் பேர சொல்லி வாட்டந்தர வந்தோமே சக்தி காளியே தாங்கு கட்டிக்கிட்டு ஆத்தாவும் கோயிலுக்கு சக்தி என சொல்லித்தான் ஆடி வந்தோமே சித்தாங்கு கட்டிக்கிட்டு ஆத்தாவும் கோயிலுக்கு சக்தி என சொல்லித்தான் ஆடி வந்தோமே கையோடு ஏந்தி கஞ்சுளியும் தாங்கி தாயே ஒந்தையவாலே மருளாடினோ கையோடு ஏந்தி கஞ்சுளியும் தாங்கி தாயே ஒந்தையவாலே மருளாடினோ வந்தவேன தீர்ப்பாய் அங்காளம்மா எங்க வம்ச வழி காப்பாய் செங்காளம்மா மூணான சக்தி அம்மா பொன்ன முக்காலும் பணிவோம் அம்மா அங்காள ஈஸ்வரியே ஆதிபரமேஸ்வரியே அமாவாசை நாயகியே முத்துமாரியே வந்தாடும் வெனகளுக்கு ஆத்தாவும் பேர சொல்லி வாட்டந்தர வந்தோமே சக்தி காளியே கோயிலும் இங்கம்மா ஏவலும் எங்கம்மா செய்வினைகள் ஒம்முன்னே தங்காதம்மா கோயிலும் இங்கம்மா ஏவலும் எங்கம்மா செய்வினைகள் ஒம்முன்னே தங்காதம்மா பாவாடராய கோபால பிள்ளை பார்வைக்கு பல கோடி சக்தி அம்மா பாவாடராய கோபால பிள்ளை பார்வைக்கு பல கோடி சக்தி அம்மா மண்ணழகி பொன்னழகி அங்காளம்மா எங்க மல்லாந்த கண்ணழகி செங்காளம்மா சூறைக்கு வரும் தாயம்மா உன்னை சூடத்துல பாப்போம் அம்மா அங்காள ஈஸ்வரியே ஆதிபரமேஸ்வரியே அமாவாசை நாயகியே முத்துமாரியே வந்தாடும் வெனகளுக்கு ஆத்தாவும் பேர சொல்லி வாட்டந்தர வந்தோமே சக்தி காளியே மலையனூரு அங்காளம்மா எங்க மனசுக்குள்ள நின்னாடம்மா மலையனூரு அங்காளம்மா எங்க மனசுக்குள்ள நின்னாடம்மா மலை போல நம்பி வந்தோம் எங்க மனசெல்லாம் நீதானம்மா
பெரியதாக குறி சொல்லம்மா குறி சொல்லம்மா அம்மா மல்லாட்ட கண்ணழகி அம்மா மலையனூரி பொன்னழகி மல்லாட்ட கண்ணழகி அம்மா மலையனூரி பொன்னழகி எல்லோருக்கும் பூவழகி தாயே எங்களுக்கு மருளாடி நீ மருளாடி நீ பொன்ன மலை போல நம்பி வந்தோம் எங்க மனசெல்லாம் நீதானம்மா இருளாடும் நாளினிலே ஊஞ்சல் நீயாட வந்திடுவாய் இருளாடும் நாளினிலே ஊஞ்சல் நீயாட வந்திடுவாய் கருவான மேகம் போல தாயே காற்றாக வந்திடுவாய் ஆடாத ஆட்டம் என்ன நீ போடாத கோலம் என்ன ஆடாத ஆட்டம் என்ன நீ போடாத கோலம் என்ன கோடானு கோடியாக உன்னை கொண்டாடும் கூட்டம் என்ன அம்மா 25 வருட கல்வி சேவையில் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் நாக்கின் ஏ கிரேட் அங்கீகாரம் பெற்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ணா யூனிவர்சிட்டியின் முன்னாள் பேராசிரியரான டாக்டர் வி.பி. ராமமூர்த்தி அவர்களால் நடத்தப்படும் தரமான கல்வி நிறுவனம். தகுதியுள்ள மாணவர்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப். மாணவர்கள் தேர்ந்தெடுக்க ஏராளமான பாடப்பிரிவுகள். பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, BE Computer Science and Engineering, BE Computer Science and Engineering, Cyber Security, BE Electronics and Communication Engineering, BE Electrical and Electronics Engineering, BE Mechanical Engineering போன்ற இளங்கலை பாடப்பிரிவுகள் மற்றும் ME CAD/CAM, MB Embedded Systems, ME Computer Science and Engineering போன்ற முதுகலை பாடப்பிரிவுகளும் உள்ளது. தொடர்புக்கு 8939873906 அல்லது 9841655959. அன்னையின் அபிஷேக காட்சிகளை கண்டு இன்புற்ற நாம் இவ்வாலயத்தில் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் நடைபெறும் ஊஞ்சல் சேவையிலும் பங்கேற்று அன்னையின் அருளை பெறலாம். அன்னை அங்காள பரமேஸ்வரி அழகாக அலங்கரிக்கப்பட்டு இதோ ஊஞ்சல் சேவை சாதிக்க பம்பை உடுக்கை கொண்டு அன்னையினை புகழ்ந்து பாட பம்பை ஓசைக்கு ஆடிவரும் பக்தர்கள் கூட்டம்.
அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய ஆலயம் எங்களுடைய மூதாதையர் காலத்திலே இருந்து இந்த ஆலயம் விளங்கி கொண்டிருக்கிறது. பழமையான ஆலயம். அது மட்டுமல்ல, ஒரு சிறு ஆலயமாக இருந்து இப்பொழுது வளர்ச்சி அடைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து கலந்து அம்மனுடைய பேரொருளை பெறக்கூடிய அளவுக்கு ஆலயம் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய ஆலயத்திலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அமாவாசை என்று இங்கே வந்திருந்து வழிபாடு செய்து இரவு இங்கே தங்கி இருந்து விடியற்காலையிலே எழுந்து செல்வது ஒரு வழக்கமான ஒன்றாக நாங்கள் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டிலையும் எத்தனை அமாவாசை வருகிறதோ அத்தனை அமாவாசையிலும் இங்கே அம்பாள் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறாள். அதே நேரத்திலே ஆலயத்திலே நடக்கக்கூடிய அபிடேக ஆராதனைகள், சிறப்பு அலங்காரங்கள் அனைத்தும் காலத்தே முறைப்படி நடந்து பல ஆயிரம் பக்தர்கள் இங்கே வந்து தரிசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்திலே அமாவாசை உற்சவம் ஒரு சிறப்புக்குரிய உற்சவமாக இருந்தாலும் வருடத்துக்கு ஒரு நாள் வரக்கூடிய மையான கொள்ளை திருவிழா, அந்த மையான கொள்ளை திருவிழா அன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே திரண்டிருந்து சிறப்பான முறையிலே வழிபாடு செய்து மாலை நேரத்திலே மையான கொள்ளை உற்சவம் சிறப்பாக முடிந்து இரவு நாடகம் முதலான அனைத்து கேளிக்கை நிகழ்ச்சிகளும் சிறப்பான முறையில் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திலே பக்கத்திலேயே பாரத ஆலயமும் அமைக்கப்பட்டு அதிலே பகவான் கண்ணனுடைய உருவம் சிலையும் இருக்கின்ற காரணத்தால் அதற்கும் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதத்திலே 5 சனிக்கிழமை பெருமாளுக்கு சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகின்றன, உற்சவம் நடைபெறுகிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கே பாரதமும் நடத்துகிறோம், பாரத பெருவிழாவும் நடைபெறுகிறது. இப்படி அடிக்கடி இங்கே விழா நடந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டு வந்திருந்து அம்பாளை தரிசனம் செய்து பேரொருள் பெற்று செல்லுகின்ற ஒரு அற்புதமான காட்சி. அதனால் பலனடைந்தவர்கள் இங்கே வந்து அம்மனுக்கு காணிக்கை செலுத்துகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு போன்றவையெல்லாம் இங்கே வழக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஊஞ்சல் சேவை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க அடியார் பெருமக்கள் தங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கவும், தீவினைகள் மாறவும், நல்வினைகள் கூடவும் நல்லருள் புரிவாய் தாயே அங்காளம்மா என தீச்சட்டி ஏந்தி வருகின்றனர் அடியார் பெருமக்கள். அதனையும் நாம் காண்போம். நலங்களையும் வளங்களையும் அள்ளித்தரும் அன்னை அங்காளம்மன் ஆலயத்திற்கு நாமும் செல்வோம், அன்னையின் திருவருள் பெறுவோம். 25 வருட கல்வி சேவையில் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் நாக்கின் A கிரேட் அங்கீகாரம் பெற்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அண்ணா யூனிவர்சிட்டியின் முன்னாள் பேராசிரியரான டாக்டர் VP ராமமூர்த்தி அவர்களால் நடத்தப்படும் தரமான கல்வி நிறுவனம். தகுதியுள்ள மாணவர்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப். மாணவர்கள் தேர்ந்தெடுக்க ஏராளமான பாடப்பிரிவுகள். பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங்,
BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போன்ற இளங்கலை பாடப்பிரிவுகள் மற்றும் ME CAD/CAM, MB எம்பெடட் சிஸ்டம்ஸ், ME கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் போன்ற முதுகலை பாடப்பிரிவுகளும் உள்ளது. தொடர்புக்கு 8939873906 அல்லது 9841655959. குலம் காக்கும் தெய்வங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் பகுதியில் உள்ள திருக்கோவில்களும் இடம்பெற தொடர்பு கொள்ளுங்கள். 9965310482 9444661434. குலம் காக்கும் தெய்வங்கள் நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் தனலட்சுமி பொறியியல் கல்லூரி, தாம்பரம், சென்னை.